ஆமா, என் உயிரை வாங்க வந்திருக்கோம். கண்ணாங்காட்டு கூட்டு போய் என்ன படுத்து தூங்கவா? கண்ணாங்காட்டுக்குள்ள 3 பேர் கருப்பனால் கொல்லப்பட்டார். மிடில் கிளாஸ் லைஃபுக்கு நரக வாழ்க்கை வந்து மேலே போனாலும் கிடையாது. மிடில் கிளாஸ் லைஃபே நரக வாழ்க்கை தான். அவங்க வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். வெல்கம் டு பழகுட்டி விளாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் கருப்பனை கூட்டிக்கிட்டு எங்கள் ஏரியாவில் உள்ள ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஆமாம், என் உயிரை வாங்க வந்திருக்கோம். வீட்டில் சனி ஞாயிறு லீவ் விட்டா போதும், ஃபாரஸ்ட் சுற்ற பார்க்குறேன். இந்த இதில் உள்ள சிங்கம், கரடி, புலி, ஒட்டகம், மான்லாம் இருக்குல்ல சுற்றி பார்க்க. வெறும் கண்ணங்காடு. இதில் சுற்றி பார்க்க என்ன இருக்குது? வீட்டில் சும்மா இருக்கிறதுல என்னை எங்கேயா கூட்டிகிட்டு போங்க, கண்ணங்காட்டு கூட்டு போங்க. கண்ணங்காட்டு கூட்டு போய் என்ன படுத்து தூங்கவா? உயிரை வாங்குறானுவோ நம்மளை. ஐயோ, லீவ் விட்டதும் போதும் இவனுங்க பண்றானே தாங்க முடியாது. சனி ஞாயிறு லீவ் விட்டாலே போதும், வீட்டுல இருக்கிறது இல்ல. வீட்டுல இருந்தாலும் என்ன பண்றது, அப்படியே தெருவா பொறுக்க போயிடுறது. நம்மள அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு உயிரை வாங்குறாங்க. வா, அந்த கண்ணங்காட்டை சுத்தி பார்க்கலாம். வா, உள்ள நாரை, கொக்கு, ஆமை இதெல்லாம் இருக்கு, எடுத்து காட்டுறேன். வா. எங்க அவன்? எங்க அவன்? அவ்வளவுதான், அவன் தான் மெயினா கண்ணங்காடு கூட்டு போகணும் வாங்கன்னு சொன்னவன். போட்ல இருக்கான். இதுதான் கண்ணங்காடு, இதுதான் தண்ணி, இதுதான் போயக்கட்டை, இதுதான் மீன், இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. வேற என்ன வேணும்? செத்து போய் கிடக்கு ஊடகம். இதுதான். வேற என்ன? உங்களை என்ன கண்ணங்காடை சுத்துங்க, நல்லா சுத்துவார். சுத்தி பாருவா, அவன் நல்லா சுத்து. இதுதான் கண்ணங்காடை. அப்புறம் இந்த சுத்தி பாக்குறதுங்க அங்க இருந்து சுத்தி பாக்குறதுலாம்ல. அப்பறம் கூட்டிட்டு வந்தேன். சும்மா நான் வீட்டுல இருந்திருப்பேன்ல. வேற கண்ணங்காடை சுத்தி காட்டுறத. சுத்து சுத்து. இது மரம், இது செடி, கண்ணஞ்செடி. வேற என்ன? இதை உடைச்சு அடிச்சோம்னா உரிச்சு எடுக்கலாம். வலிக்கும்ல. வாங்க. பாருங்க, கண்ணங்காட்டுக்குள்ள 3 பேர் கருப்பனால் கொல்லப்பட்டார் அப்படின்னு நியூஸ் போறோம். கொஞ்ச நேரம் கருப்பன் வெறியாயி அவனை என்ன போட்ல படுத்தான். அவன் தான் மெயினா கூட்டிட்டு வந்தான். அவன் போய் போட்ல படுத்து கிடக்குறான் பாரு. வா, வாங்க ஒரு இடத்துல உட்காருவோம். வாங்க ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்துல உட்காருவோம். நான்லாம் வரல, வேணா போய் சுத்தி பாருங்க. இதான் கண்ணங்காடு. கண்ணங்காட்டுல சுத்தி பார்க்க என்ன இருக்கு? என்ன இதா இருக்கு? அதெல்லாம் தனியா விட்டுட்டு ஓடண்டா. இருக்கட்டும், ஓடுறேன் பாருண்ணா. அப்ப ஓட்டத்தை மட்டும் பாரு. இதுதான் கிளவுஸ். நமக்கு என்ன? இப்ப பாரு, நான் பாட்டு ஓடிடுவேன். நமக்கு என்ன? ஹேண்ட் கிளவுஸ். உட்காரு, ஒரு இடத்துல உட்காரு. என்னங்க? உட்காரு, ஓடுங்க. உட்காரு. பெரிய கை தான. உட்காரு, உட்காரு, உட்காரு. கீழ உட்காரு. இங்கிட்டு உட்காரு, இப்படி உட்காரு. உட்கார்ந்துட்டு போய் கண்ணங்காடை சுத்தி பாருங்க. ரொட்டி திங்க போறேன். ரொட்டி திங்க போறியா? கருப்பா, எங்களுக்குலாம் ஒரு ரொம்ப நாளா ஒரு டவுட். மச்சான் சொல்றான், இப்பெல்லாம் லவ் பண்ற பொண்ணு பேசல, ஃப்ரெண்டு திட்டாங்க, அப்பா திட்டாங்கன்னு இதெல்லாம் ஒரு வழின்னு பேசுறாங்களே, அதெல்லாம் உண்மையான வழியா? அதெல்லாம் உண்மையான வழி கிடையாது. வாழ்க்கையில ஒரு டைம்ல வண்டியில பெட்ரோல் இல்லாம போற வழி, காசு இல்லாம போற வழி பாத்தியா, அதெல்லாம் வந்துச்சுன்னு பாத்துக்குவேன். அதுதான் இருக்கிறதுலயே கொடுமையான வழி. நான் சென்னையில ஒரு டைம்ல பசி வைத்த கிள்ளும். வண்டியில வேற பெட்ரோல் இல்லை, சோக் போட்டு கூட போக முடியாது, உருட்டிட்டு போக கூட தெம்பு இல்லை. ஏன்னா அதான் பசிக்குதே. அப்படியே என்ன பண்ணிட்டேன், நடு ரோட்டில் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு அப்போதான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த இடத்துல ரோட்டில் உட்காரும்போது அந்த லாரிலாம் போகிற ரோட்டில் அந்த லாரி மேலே விழுந்து செத்துடலாம், போகும்டாப்பா வாழ்க்கை, இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல உட்காந்தும்போது யாருமே கண்டுக்கல. வண்டியில் எனக்கு பெட்ரோல் இல்லை, கையில் காசு இல்லை, பசி வேற, தலைவான்னு பார்த்தாலும் தெம்பு இல்லை, சோக்கு போட்டும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அந்த மாதிரி டயத்தில் எனக்கு அப்போ ஒரு வழி வந்துச்சு. அதுதான் வாழ்க்கையிலே பயங்கரமான வழின்னா அதுதான். செத்துடலாம், இதுக்கு மேலே எந்த வாழ்க்கையும் வேணாம், போகும்டாப்பா சாமி அப்படிலாம் ரோட்டில் உட்காந்து அந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிக்க கூடாது. அதாவது நம்மளே சம்பாதிச்சு நம்மளே சாப்பிட்டு நம்ம டெய்லியும் புஷ் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த டேல பட்னியாக கிடந்து காசு இல்லாமல் போகிறோம் பார்த்தியா, அந்த கொடுமையால் வழி இருக்கேன் என்றைக்குமே யாருக்கும் வரக்கூடாது. இதெல்லாம் என்ன மோசமான வழி? இன்னைக்கு லைஃப் நம்ம மாதிரி நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு தெரில. அதாவது இந்த நரக வாழ்க்கை அப்படிம்பாங்கல்ல, மிடில் கிளாஸ் லைஃபுக்கு நரக வாழ்க்கை வந்து மேலே போனாலும் கிடையாது.
மிடில் கிளாஸ் லைஃபே நரக வாழ்க்கை தான். அவங்க வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். அப்படிலாம் ஒரு டைமில் வாழ்ந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கோம்னா அவ்வளோ பெரிய கஷ்டம்தான். ஒரு டைம்லலாம் அது 18ல் 19லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், காசு இல்லாமல், காசுக்காக ஓடி. அதனால் நீங்கள் படித்து சம்பாரித்து காசை மெயினாக சேர்த்துக்கங்க. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் காசு இருந்தால் தான் வரும். ஏன் நண்பனாக இருந்தாலும் இவனுங்களாக இருந்தாலும் நீங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் காசு இருந்தால் தான் வருவாங்க. படிக்கிறது விஷயம் இல்லை, படிச்சுட்டு வெட்டியாக இருக்காமல் காசு சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கலாம். இங்கே வந்து அன்பு பாசம் அதெல்லாம் ஜெயிக்காது, காசு தான் ஜெயிக்கும். இப்போ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஒரு படித்து நீ காலேஜ் போகிற வரைக்கும் கூட வருவாங்கன்னு வச்சுக்குவேன். உனக்குன்னு ஒரு லைஃப் வந்ததுக்கப்புறம் காசு வேணும். நீ ரீசார்ஜ் பண்ண கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது, காசு இருந்தால் தான் சம்பாதிக்கலாம். நான்லாம் எனக்கெல்லாம் இப்போ யாரும் நமக்கு உதவ யாரும் கிடையாது, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. நம்மளை நாமளே தான் முன்னேறிக்கிட்டு வரணும். லைஃப்பில் நான் உணர்ந்துக்கிட்டது என்னன்னா காசு. அதாவது ஒரு பையன் அப்பா முக்கியம், அம்மா எவன் ஒருத்தன் அப்பா முக்கியம், அம்மா முக்கியம், தம்பி முக்கியம், தங்கச்சி முக்கியம், குடும்பம் முக்கியம், சொந்தக்காரம் முக்கியம்னு சொல்கிறானோ அவனெல்லாம் அந்த குடும்பம் ஒதுக்கி வடிக்கும். அதுதான் இப்போ இருக்க நிலைமையெல்லாம். எதனால ஒதுக்கி வடி போகுது? குடும்பத்துக்குள்ளேயே காசு வேறுபாடு. காசு இருந்தால் தான், அதாவது ஒரு 3 பிள்ளை இருக்குன்னா 3 பிள்ளைகிட்டையும் 2 பிள்ளைகிட்ட காசு இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிள்ளைய ஒதுக்கி வடிக்க போகுது. அதாவது ஒதுக்கி வடிக்கப்பட்ட மாட்டாங்க, அவங்க நடந்துக்கிற விதத்துலேயே இருக்குது. காசு இல்லைன்ட்டு காசு இருக்கிறவன்ட்ட ஒரு மாதிரியும் காசு இல்லாதவன்ட்ட ஒரு மாதிரியும் நடந்துப்பாங்க. அப்படி இருக்க குடும்பம். அதனால் யாரையுமே நம்பக்கூடாது. பெற்றவங்களா இருந்தாலும் யார்கிட்டையும் நம்பக்கூடாது. நீ உன்னை பெற்று வளர்க்குறாங்களா அதோட முடிஞ்சு போச்சு. வளர்த்து எடுக்கிற அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கணும். காலம் ஃபுல்லாக ஒரு சில அப்பாக்கள்லாம் இருக்காங்க, நல்ல பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண் கலங்காமல், அதாவது பிள்ளைங்கள வந்து அவங்க அப்பாவே கடைசி வரைக்கும் பார்த்து சோறு போடுறவங்களாம் இருக்காங்க. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் பெற்றவங்களே சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு சோறு போடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்படிலாம் கிடையாது. அது வீட்டுக்கு என்ன பண்ணும், வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா பிறந்துடும். அதுதான் கரைச்சல் இல்லாமல் இருக்கும். 2 பிள்ளை 3 பிள்ளையா பிறந்தோம்னு வச்சுக்குவேன், பெரியவனை தான் நடக்கும், போட்டி போகாமல் தான் நடக்கும். ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரியும். நமக்கெல்லாம் நிறையா கஷ்டத்தை பார்த்தாச்சு குடும்பத்துக்குள்ளே. அதனால தான் இப்போ நான் தனியாக வாழ்ந்துட்டு அந்த லவ் பண்ணுற பொண்ணு பேசலை, அப்பா திட்டாங்க, ஃப்ரெண்டு திட்டாங்க, லவ் பண்ணுறது வீட்டில் ஒத்துக்கலன்னு அதெல்லாம் ஒரு வழியாக பேசுகிறாங்க பாரு. அதெல்லாம் சும்மா கடமைக்கு. அவங்களாம் பணம் இருக்கிறவங்க பேசுகிறது, அவங்களாம் பணம் இருக்கும் அது ஒரு வழியாக நினச்சி பேசுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் உள்ளவங்கலாம் காதல் ஒன்று பெருசாக வந்து பேச மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. வாழ்க்கையில் காசு இல்லாமல் நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்கிட்டு நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு நாளை கடந்து போகிறதெல்லாம் ரொம்ப, அதுவும் இந்த கிராமத்தில் கூட ஓகே முடியாது பண்ணிடலாம். ஆனால் அந்த சென்னையில் இந்த கம்பெனிலாம் வேலை பார்க்குறாங்க பற்றியா, நான்லாம் அந்த படித்து முடிச்சுட்டு சென்னையில் தான் இந்த ராணி ராணி அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஐயோ மாதம் சம்பாதிக்கிறது எங்கே போகுதுன்னு தெரியாது. மாதம் ஓட்டி பார்த்து ஒரு 10 மணி நேரம் எடுக்கிறேன்னு வச்சுக்குவேன், ரூம் வாடகை 5000 போயிடும். சாப்பாடு அரிசி செலவு அதுவே மிச்சமே படுத்த முடியாது, எல்லாமே போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும். அதனால எல்லா பசங்களுக்கும் அதான் சொல்கிறது ஒன்று தான், பணம் சம்பாதிக்கணும். பணம் தான் எல்லாம் பேசும். பணம் இருந்தால் மட்டும்தான் அன்பும் வரும், பாசமும் வரும், காதலாக இருந்தாலும் வரும். இப்போ எல்லாம் பெற்றவங்களே மாறிட்டாங்க. பணம் இருந்தால் தான் நான் பிள்ளைங்களை மதிப்பேன் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆனதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். முடிஞ்ச அளவு நல்ல வழியில் போய் காசு சம்பாதிக்க பார்த்துக்கோங்க. வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் சேஃப்டியாக சேவ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான். இதுதான் நான் சொல்கிறது. லவ்வெல்லாம் பெரிய வழி கிடையாது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளே புஷ் பண்ணி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு நம்ம துணியை நம்மளே துவைச்சிக்கிட்டு நமக்கு முடியல நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாரு, அதுதான் வாழ்க்கையிலேயே கொடுமையான வழி. நரக வழிங்கிறது மேலே எல்லாம் இல்லை, மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிற வாழ்க்கையை தான் நரக வழி. இவ்வளவுதான். புரியுதா?